வயிறு எரிஞ்சு சொல்லுதேன் 4 வருஷமாவும் என்னை வந்து நான் அப்பெல்லாம் வந்து நான் சாவ விடலை. நீ என் வடிவேறு இல்லை நான் பத்து சொல்லுது எனக்கு நொண்டி காலனி இனி அலைய வைக்க உனக்காக நான் எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிருப்பேன். முன்னாடியும் சரி உன்னை அசிங்கப்படுத்துறவனு முன்னால இது பண்ணி நீ அதையும் வந்து இல்லாத அளவுக்கு ஆக்கணும். இப்பவும் நம்மளை எதிர்த்து நம்மளை வாழவே கூடாதுன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள நினைச்சவங்க நம்ம வீட்டை கூட நம்ம படியை கூட பொறாமையில இடிச்சு போட்ட நாய்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவருக்கு தெரியும். புது வீடு நண்பர்களே, என் புது வீட்டு படியை காய்வகாரத்தில் என் வீட்டு படியெல்லாம் இடிச்சு போட்டானுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணி நான் தனியாக நின்று அவ்வளோத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த புள்ள பண்ணுறதுனால அவங்க முன்னாலெல்லாம் நாங்கள் சிரித்து தலை குனிகிற மாதிரி பரவாயில்ல. யார் முன்னால் அதை சொல்லுவாங்கள்ல, இந்த தாய் தோப்பங்கடா அது என்னது நல்ல ஒரு படம் ஈன்ற பொழுதினும் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்கெங்கே அசிங்கப்படணுமா பட்டாச்சு. இப்போ நீ மறுபடி வரணுங்கிறது என் புதுசெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு நல்லா வாழவே இஷ்டம் இல்லை. நாளும் நான் பிள்ளையோடு இருக்கும்போது பிள்ளையோடு இருக்கான், பிள்ளைக்காக அப்போ இருக்கான் அப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பேராது இருந்துச்சு. இப்போ நீ இப்படி இருந்து எல்லா இடத்துலையும் நீ இருந்து நீ கொடுத்த செல்லம் தானே, அந்த பொண்டாட்டிக்கு நீ பண்ண துரோகம் தானே, அவளை வச்சுட்டு அவளை என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்ன இதெல்லாம் இல்லாமல் என்னை அடிச்சு என்னை ரத்த கலனியாக்கி என்னடிலாம் இனி விட்டாரு. இருந்தாலும் என் புருஷன் என் பிள்ளைன்னு தேடி தானே நான் 4 வருஷம் இங்கே இதுவே உங்களுக்கு சோசியல் மீடியா தீர்வு இல்லை இல்லாமே தெரியும். எங்களுக்கு யார் இருக்கா சோசியல் மீடியா தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருந்து கமுக்கமாக இருந்து ஒன்றொன்னையாக கொடுத்துட்டு நாங்கள் தப்பு இல்லைன்னு போய் நிரூபித்தாலுமே அலைய தெம்பு வேணுமில்ல. ஆல்ரெடி பித்த போய் இது ரிமூவ் பண்ணியிருக்கு, தைராய்டு, சுகர், அரை மணி நேரத்துக்கு ஒரு நேரம் யூரின் போகிற மாதிரி பிரச்சனை, கால் வீக்கம், ஹேண்டிகேப்டு மாற்ற இவ்வளோக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. நான் எப்படி தான் எத்தனை இதுக்கு நான் அலைஞ்சு இது பண்ணுவேன். இதில் வேற சுற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், அந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோன்னு மாற்றி எங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடுமான எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க சொல்லுங்க. இல்லை நானும்